Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு lesson 34ல ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்கள் how to write the letter J. இந்த J 13 லெட்டரை எந்த மாதிரிலாம் எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். சின்னதாக நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு சின்னதாக மேலே போய் லைட்டாக கீழே சுழிச்சு கொண்டாடணும். அப்போ நடுவுலேருந்து ஒரு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு போடணும். இதை திருப்பி எழுதலாம். பாருங்கள், சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டுட்டு வளைச்சி கொண்டாந்து சுழிச்சு விட்டணும். அதுக்கப்புறம் நேராக ஒரு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போடணும். இது என்ன சொல்கிறது? ஜா. நெக்ஸ்ட்டு ஜா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு மேலேருந்து வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு நேர்கோடு போடணும். இது என்ன சொல்கிறது? ஜா. நெடிலாம் இழுத்து சொல்லணும். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டுட்டு இப்படி எஸ் மாதிரி வளைச்சி விட்டுட்டு சுழிச்சு கொண்டாடணும். கீழே நடுவில் சின்னதாக மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போடணும். மறுபடியும் ஒரு நேர்கோடு போடணும். இது என்ன லெட்டர்? ஜா. இப்போது ஜி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ் மாதிரி சொலிச்சு விட்றணும். நடுவில் சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து வளைச்சி லெஃப்ட் சைடு கொண்டாடணும், வளைச்சி கொண்டாடணும். அதுக்கப்புறம் படுக்கை கோடு போடணும். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு எஸ் மாதிரி போட்டு வளைச்சி கொண்டாடணும். கீழே சுழிச்சு விட்றணும். நடுவுலேருந்து சின்ன மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டு மேலேருந்து அப்படியே சுழிச்சு கீழே கொண்டாடணும் லெஃப்ட் சைடு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜி. லெட்டர் ஜி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி சுழிச்சு கீழே கொண்டாடணும். நடுவில் ஒரு சின்னதாக மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போடணும். மேலேருந்து கீழே அப்படியே ரைட் சைடு பக்கம் இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜி அப்படின்னு நெடியில் எழுத்து சொல்லணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு சுழிச்சு விட்டுறணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து கீழே வளைச்சி கொண்டாடணும் ரைட் சைடு பக்கம். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜி. நெக்ஸ்ட் லெட்டர் ஜூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு எஸ் மாதிரி சுழிச்சு விட்டுட்டு நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு ஒரு மேலேருந்து ஒரு கீழே இழுத்து விட்டுறணும் நேர்கோடு. அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைடு பக்கம் சுழிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு படுக்கை கோடு போடணும். இது என்ன லெட்டர்? ஜூ. குறிலாக சொல்லணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு சுழிச்சு விட்டுட்டு சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து கீழே ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே ஒரு சுழிச்சு விட்டுறணும். லெஃப்ட் சைடு பக்கம் சுழிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஜூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி போட்டுட்டு சின்னதாக மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே ஒரு சுழிச்சிட்டு கீழே அப்படியே ரைட் சைடு பக்கம் இழுத்து விட்டுறணும். மேலே ஒரு படுக்கை கோடு போடணும், ஸ்லீப்பிங் லைன். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி விட்டு கீழே கொண்டாந்து சுழிச்சு விட்டுறணும். அப்புறம் நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து கீழே ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு ரைட் சைடு பக்கம் சுழிச்சு விட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன சொல்கிறது? ஜூ அப்படின்னு இழுத்து நெடிலாக சொல்லணும். ஜ்ரு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக மைனஸ் கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு விட்றணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே ஒரு சி மாதிரி வளைச்சி விட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு ஒரு சுழிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு நடுவில் மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஒரு சி மாதிரி வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜ்ரு. நெக்ஸ்ட்டு ஜே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டு கீழே சுழிச்சு விட்டுறணும். நடுவில் மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு சாய்வலா ஒரு கொம்பு இழுத்துடணும். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு விட்டுறணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு கீழே நேர்கோடு போட்டுட்டு சாய்வலா ஒரு கொம்பு போட்டு விட்டுறணும். ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜே. நெக்ஸ்ட் லெட்டர் ஜெய் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். எஸ் மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு கொண்டாந்துடணும். நடுவில் மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போட்டுட்டு
மேலேருந்து ஒரு கொம்பு இழுத்து விட்டுறலாம், 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். இது வந்து ஜை. மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து சுழிச்சு விட்றணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டதுக்கப்புறம் மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜை. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ, ஜோ. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ் மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு கொண்டாந்துடணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு இன்னொரு கோடு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன லெட்டர்? ஜோ. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துடணும், சுழிச்சு விட்டுறணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போட்டுட்டு இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு போடணும். இப்போ இது என்ன லெட்டர்? ஜோ. நெக்ஸ்ட் அவ், ஜவ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி சுழிச்சு விட்டுறணும். நடுவில் மைனஸ் கோடு போட்டு ஒரு நேர்கோடு போட்டுறணும். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக 2 கொம்பு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜவ். மறுபடியும் எழுதலாம். எஸ் மாதிரி சுழிச்சு கீழே கொண்டாந்துடணும். மைனஸ் கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு நேர்கோடு போட்டு இன்னொரு நேர்கோடு போட்டு 2 சாய்வலாக கொம்பு போட்டுறணும். இப்போ இதான லெட்டர்? ஜவ். நெக்ஸ்ட்டு அம், ஜம் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறணும். நடுவில் ஒரு மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டோன்னா மேலே ஒரு புள்ளி வைக்கணும். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இதுதான் ஜம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி எழுதிட்டு நேர்கோடு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இது என்ன லெட்டர்? ஜம். ஜன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டர் அஹா, ஜஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்ன கோடு போட்டு எஸ் மாதிரி சுழிச்சு கீழே விட்டுறணும். நடுவில் இருந்து ஒரு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போடணும். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். பக்கத்தில் 2 புள்ளி வைக்கணும், டாட்ஸ் மாதிரி. இது வந்து ஜஹா. மறுபடியும் எழுதலாம். எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விட்டுறலாம். நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ 2 புள்ளி வச்சிடலாம். இப்போ இது என்ன சொல்கிறது? ஜஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 34 ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஜ லெட்டரை இந்த 13 லெட்டரையும் என்ன மாதிரிலாம் எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.